சமையலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அளவை விட அனுபவம் தாங்க. அனுபவத்தில் தான் நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். எனக்கு இத்தனை வருஷம் அனுபவத்தில் ஏற்பட்ட ஒரு தகவல்களை டிப்ஸாக மாற்றி உங்களுக்கு நறுக்குன்னு 4 டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸு பெருங்காய டிப்ஸு தாங்க. நம்ம பெருங்காயம் வாங்குறப்போ மெழுகாக தான் வாங்குவோம். அது கொஞ்ச நேரத்திலே கட்டி ஆகிடும். அது கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு வாங்கின உடனே ஒரு அப்பளா கொழுவில வச்சு நல்லா தோசை மாதிரி தட்டினோம்னா நல்லா மெலிசாயிடும். நான் வாங்கி ஒரு 10-15 நாள் ஆகிறதுனால எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வாங்கின உடனே செஞ்சீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இலகுவாக இருக்கும். நல்லா தோசை மாதிரி மெல்லிசாக தட்டினதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்கோலை வச்சு நல்லா நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணணும். நம்ம எவ்வளவு குழம்புக்கெல்லாம் போடுவோம் அப்படிங்கிற கணக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும், குட்டி குட்டியாக. நான் 4 பேர் சமையலுக்கு ஒரு சின்ன துண்டளவு போடுவேன், அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அரிசி மாவு தான் தூவணும். குறன்னு இருக்கிற மாவு தான் தூவணும். மைதா மாவு கோதுமை மாவு தூவக்கூடாது, அது குழம்பு கொடுத்துரும். அது மாதிரி அரிசி மாவை தூவி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம தேவையானப்போ சாம்பார், ரசம், கூட்டு, வத்த குழம்பு, காரக்குழம்புன்னு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு துண்டோ 2 துண்டோ நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். சரி, பெருங்காய கட்டி ஆயிடுச்சு, கட் பண்ணவே முடியல. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு வாணலியில் நல்லா எண்ணெய் வச்சு, சமைக்கிற எண்ணெயை வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்தோம்னா தான் உள்ள வரைக்கும் வேகும். அது வேந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு சுத்தியலால் தட்டி அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். நான் பெருங்காய டப்பாவே காலியாக இருந்ததுனால நான் அதிலே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சமைச்சதுலாம் பெருங்காயம் போடணுன்னா கட்டி பெருங்காயம் கரையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த தூள் பெருங்காயத்தை போட்டுக்கலாம். 2வது டிப்ஸு சோள டிப்ஸு தாங்க. நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கினோம்னா தண்ணியில் போட்டு வேக வச்சோம்னா அதோட சத்துலாம் போயிடும். இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம வேக வச்சோம்னா 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம விருப்பப்படி நம்ம சமைச்சிக்கலாம். அடுத்தது இதை கட் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு. இதுக்கு நம்ம பீலர்லாம் வாங்குவோம், அப்படிலாம் வாங்க வேணாம். கத்தியை வச்சு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கு அடுத்த உள்ள லேயர்லாம் ஈஸியாக சரசரன்னு ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துடலாம். கஷ்டம் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் அதில் நம்ம உப்பு, சாட் மசாலா, கொஞ்சம் பெப்பர் போட்டு காரசாரமான ஸ்வீட் கார்ன் ஈஸியாக சாப்பிட்லாம். சரி, நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சோளத்தை எப்படி சாப்பிட்லான்னா, அதில் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். இப்போ நான் 4 சோளம் போட போகிறேன், அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சோளத்தோட லாஸ்ட் லேயர் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மேலே உள்ள லேயர் அந்த தோலெல்லாம் மட்டும் எடுத்துட்டு லாஸ்ட் லேயரை வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சோம்னா அதோட சத்துலாம் வெளில போகாது. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு, இந்த மாதிரி குக்கர் வழிஞ்சு ஊற்றி நம்ம சுத்தமாக வச்சிருக்கிற அடுப்பை சூப்பராக நாசம் பண்ணிடும். நமக்கு ஒரே என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்துடும். அப்படி இருக்கிறப்ப இட்லி துணி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, அதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அந்த ஓட்டை வழியாக நம்ம குக்கர் மூடியில் போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட வழியாது. 3வது டிப்ஸ், எப்போதுமே 5 புட்டியை நம்ம ஃபில் பண்ணி தான் வச்சுருக்கணும். அதை சனிக்கிழமை நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே நமக்கு வேலை இருக்கும், ஹாலிடே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலுக்கு வேற கிளப்பணும் இல்லையா, அந்த டயத்தில் நமக்கு ஃபில் பண்ண முடியாது. அதனால சனிக்கிழமையை நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று, சனிக்கிழமை திரும்ப திரும்ப செய்யக்கூடியது. அதனால நம்ம சனிக்கிழமை நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அடிக்கடி அந்த விஷயத்த செய்வோம். அப்படிங்கிறதுக்காகவே சனிக்கிழமை நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறது ரொம்பவே வீட்டுக்கும் உகந்தது. நம்ம வீட்டில் மளிகை ஜாமான் எப்போதுமே குறையாம சனிக்கிழமை ஃபில் ஆகிற மாதிரி எப்போதுமே நிறைஞ்ச வண்ணம் இருக்கும். அதனால சனிக்கிழமை ஃபில் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ், நம்ம மசாலா வறுக்கும்போது அடி கனமான பாத்திரத்தில் வறுத்தோம்னா கருகாம பொன்னிறமா அழகாக வறுப்படும். அதனால எப்பவும் அடி கனமான பாத்திரத்தையே யூஸ் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸு, நம்ம வத்த குழம்பு, காரக்குழம்பு, அதெல்லாம் புளிக்காய்ச்சல் அதெல்லாம் செய்யும்போது நம்ம தேன் சொட்டும் சுவை நாக்கில் வரணும்னா அதுக்கு ஒரு துளி போல் வெள்ளைக்கட்டி போட்டால் தான் அந்த சுவை நமக்கு கிடைக்கும். அடுத்தது வத்த குழம்புக்கு வறுக்கும்போது முதல்ல பூண்டை தான் வதக்கணும், அடுத்தது வெங்காயம் போட்டு வதக்கணும். ரெண்டும் நல்லா ஜூஸியாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளியை போட்டு வதக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு எப்போவுமே தேவைக்கேற்ப உப்பு போட்டு வதங்கினா நல்லா குழஞ்சி சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி 1 by 1 வதக்கினாதான் வத்த குழம்பு நல்லா தேனாமிதமாக நம்ம நாக்கில் தாண்டவமாடும்.
அடுத்த டிப்ஸு, உப்பை நம்ம வந்து வெறுமனே அப்படியே கொட்டாமல் அதில் ஒரு 4-5 மிளகை வந்து மிடில் இருக்கிற மாதிரி போட்டு கொட்டணும்னாக்கா உப்பு கெட்டியாகாது, நீர்த்தும் போகாது. அதே சமயம் உப்புக்குரிய லக்ஷ்மியும் மிளகுக்குரிய பைரவரும் சேர்ந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுப்பாங்க. அதனால ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டிப்ஸு, நம்ம சாதம் வேக வைக்கும்போது மஞ்சள் கலராக மாறிடும். அதுக்கு 1 ஸ்பூன் நீங்கள் உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாதம் வந்து குழையாமல் வேகும். அதே சமயம் மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். நம்ம வடித்ததுக்கு அப்புறம் சாதம் குழம்போ இல்லை வெரைட்டி ரைஸோ நம்ம செய்யும்போது நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். Thanks for watching.